ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிறதுக்காக லவ்வர்ஸ் இன்னைக்கான எபிசோட் என்னென்னு பார்க்கலாமா? மீனா அதே சொல்லிகிட்ருக்கா அவங்க அம்மா கிட்டே. நான் போக மாட்டாங்க, அவள் மாமியாருக்கு மேலே இதுவாக இருக்குது, கோவமாக இருக்காங்க, மாமாவுக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் போக மாட்டேன், அத்தைக்காக இல்லைனாலும் நான் மாமாக்காக நாங்கள் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. இரு மாமா வரட்டும், நான் என்னென்னு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இது சத்யா சொன்னேன், மாமா வரட்டும், மாமா உன்னை ஆட்டோமேட்டிக்காக கூப்பிட்டு போய்ட்டு இருப்பார் அப்படின்னு அதே மாதிரி முத்துவங்க வந்துடுவான், வா நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் வரல, நான் வந்தால் மாமாவுக்கு எதாவது ஆகிடும், அத்தை அதை நம்புகிறாங்களோ இல்லையோ, இப்போ எனக்கும் அந்த நம்பிக்கை வந்துடுச்சு, மாமா இருக்கணும், மாமாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதனால் நான் இங்கே இருக்க ஒரு 2-3 நாள் நான் இங்கே இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றா. அப்புறம் அண்ணாமலை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து ஆர்த்திலாம் எடுக்கிறான். விஜய் ஆர்த்திலாம் எடுக்க எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு, நீங்களே பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க, உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ரவி தண்ணி எடுத்துகிட்டு கொடுத்தோன்னே எங்கள் மீனா எங்கே கேட்குறாங்க. மீனாலாம் இல்லை, வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மீனா போனா அப்படின்ட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி ஆனது காரணமே அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து பார்க்குறாங்க. முத்து என்ன சொல்கிறான்னு தெரியாமல், அவள் ஆர்டர் வந்திருக்குப்பா, அதனால் அங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்கிறா முத்து. இல்லை, எனக்கு என்ன ஆனாலுமே அவள் இருந்திருப்பா, நீங்களாம் ஏதோ பண்ணி அவளை பேசியிருக்கீங்க, அதனால தான் அவள் போயிருக்கிறா, நீ என் கண்ணை பார்த்தே பேச மாட்டேங்கிற முத்து, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காப்பா அப்படின்வான். அம்மா வீட்டுக்கு போயிருக்காளா இல்லை அம்மா வீட்டிலே தான் இருப்பாளா அப்படின்னு கேட்டோன்னே எதுவுமே சொல்கிறதுக்கு பதில் இல்லை. நீ வாப்பா, நீ பாட்டு நீ சரியாகு, நான் 2 நாள் அவளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரின்ட்டு அப்புறம் போவாங்க. அவள் வெளியே போனாலும் விஜய் கேட்பா, நீ போகக்கூடாது, அவளை கூப்பிட்டு வரக்கூடாது, அவள் புருஷன் நான் தான், என் புருஷன் உயிரோடு இருக்கணும், அப்போ நீ அவனை கூப்பிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, முத்து கூப்பிடுவாங்க மீனாவை, அவள் வரமாட்டேன்னு சொல்லிடுவா. அது அந்த சீன் எல்லாமே இருக்கும் இதில். அதுக்கப்புறம் இவங்களாம் வெளியே போயிடுவாங்க. புருஷன் மறுபடி 2 பேரும் தனியாக பேசிட்டோம் அப்படின்னு அப்போவுமே வரவே மாட்டா. இல்லைங்க, மாமாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, 2 நாள் போகட்டும், அதுக்கப்புறமா நான் வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி கஞ்சி எடுத்துகிட்டு கொடுப்பான். ஏன் நீ எடுத்துகிட்டு வர, நீ போகலையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா நான் ஸ்ருதிக்கிட்ட லீவ் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. அப்போ ஸ்ருதி வருவா, வாமா ஸ்ருதி, பார்த்தீங்களாங்க மீனா போனோடனே எல்லாம் நல்லதாக நடக்குது அப்படின்ட்டு, நீங்கள் வேறு ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க, நான் மாமா அங்கிளை பார்க்க தானே வந்திருக்கேன், மீனா போயிட்டாளா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, உங்களோட மூட நம்பிக்கை ஒரு அளவு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதான் விஜயா கிட்டே பேசிகிட்ருப்பா. இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு அறிவு இருக்கா, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, அதை அவங்களோட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கிட்ட சொல்லிகிட்ருப்பா. அப்புறம் ரவியும் ஸ்ருதி இங்கிலீஷில் பேசிகிட்ருப்பாங்க. இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, இதை ஏன் நம்பிட்டுருக்காங்களோ தெரியல, மற்றவங்களோட வாழ்க்கையை கெடுக்குறாங்க அப்படின்ட்டு. என்னம்மா நீ என்னை பற்றி எதுவும் சொல்கிற அப்படின்ட்டு, உங்களை பற்றி நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மனம் சொல்லுவான். இது எல்லாமே உன்னை பற்றி தான் சொல்கிறேன் அந்த பொண்ணு அப்படின்ட்டு. இதெல்லாம் மூட நம்பிக்கையாக இருந்து போகுது, இது என்னோட போட்டும், அவள் இங்கே வரக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோடனே அண்ணாமலை காமிப்பாங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ நாளைக்கான வீடியோ வரும். தேங்க்யூ, பாய்.